Hello friends, welcome to ARK Diaries. நம்ம பேஜ்ல நிறைய பைக்ஸ் பாத்தீங்கன்னா சேலுக்கு வந்து பார்த்துட்டு இருக்கோம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா பட்ஜெட்ல 2 ஸ்ட்ரோக் பைக்ஸ் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. ஒரு 3 வண்டி நம்ம சேலுக்கு எடுத்துட்டு வந்திருக்கோம். ஜப்பான் மேக் YAMAHA RX100 ஆன்லைன்ல பேப்பர்ஸ் இருக்கு. இந்த வண்டி கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் 78000 தான் கேக்குறாரு. ஹீரோ ஹோண்டா CD100 SS க்கு முன்னாடி வந்த CD100 90% ஃபுல் ஒரிஜினாலிட்டியோட இருக்கு. இந்த வெஹிக்கிளுக்கு பாத்தீங்கன்னா 25000 கோட் பண்றாங்க. SUZUKI MAX100R நிறைய பேர் வந்து FC ஓட SUZUKI MAX100R தான் நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. இந்த பைக் கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 15800 ரூபாய் கேக்குறாரு. FC கரண்டோட SUZUKI MAX100R இந்த 3 பைக்கை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ ஸ்டார்டிங் நம்ம YAMAHA RX ல இருந்து போயிடலாம். ஆனா ஃபர்ஸ்ட் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி வீடியோ கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு ப்ரோ. ஆல்ரெடி ஒரு 2-3 மாசம் ஆயிடுச்சு நினைக்கிறேன். ஆமா ப்ரோ, ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா SUZUKI MAX100R தான் நிறைய பேர் கேட்டாங்க. ஏன்னா நம்ம லைனா ஒரு 5 வண்டி 6 வண்டி போட்டதுல இருந்து மக்களுக்கு நிறைய எதிர்பார்ப்பு அதிகமாயிடுச்சு. அதே இல்லாம YAMAHA Max அதாவது YAMAHA மோஸ்ட்லி நம்ம கிட்ட RX க்கும் SUZUKI தான் ப்ரோ நிறைய கால்ஸே வருமே. சரிங்க. சரி, அதனால தான் நம்ம வந்து அதுக்கு ரீசன் என்னன்னா நடுவில் கொஞ்சம் பிஸ்னஸ் பண்ணல ப்ரோ. இதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவோம். என்ன சொல்ல, இந்த 1 மந்த் பிஸ்னஸ் பண்ணுவோம் ப்ரோ. அதுக்கப்புறம் ஒரு 2 மந்த் மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மந்த்துக்கு பிஸ்னஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா மழை டைமு ஃப்ளட்டெல்லாம் வரும், அதனால பிஸ்னஸ் பண்ண மாட்டோம். இப்போ இந்த மாதத்தில் ஒரு 2-3 சேல் வரும் ப்ரோ கன்ஃபார்மாக. ஸோ அதிக பைக்ஸ் நம்ம இந்த மாதிரி எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக பார்க்கலாம் ப்ரோ. கண்டிப்பாக மறுபடியும் RX SUZUKI எல்லாமே வர வேண்டியது இருக்குது ப்ரோ. சரிங்கண்ணா, கண்டிப்பாக போடலாம். நம்மளும் YAMAHA RX100 பார்த்தீங்கன்னா நிறைய பைக்ஸ் போட்டுட்டு இருக்கோம். ஆமாம் ப்ரோ. மக்கள் பார்த்தீங்கன்னா திட்டிகிட்டே இருக்காங்க. பார்க்குறேன் ப்ரோ. நிறைய கமெண்ட் செக்ஷன் எல்லாம் பார்க்குறேன் ப்ரோ. மெயினாக என்ன சொல்கிறதுனா, நீங்கள் போடுறது 2 லட்ச ரூபா 2.25 லட்சம் இந்த மாதிரி போடும்போது எல்லாம் போடுறதெல்லாம் நிறைய கமெண்ட் பார்க்குறேன் நானே. RX100 1 லட்ச ரூபாய்க்கு கம்மியாக யாருமே சேல் பண்ணி பார்க்கல, நல்ல கண்டிஷனில். இன்னொரு விஷயம் ப்ரோ, நம்ம லாஸ்ட் டைம் போடும்போது பார்த்தீங்கன்னா RX100 FC 2028 சேர்த்து ஒரு 88,000 ரூபா தான் ப்ரோ கோட் பண்ணோம். ஆமாம், ஓகேங்களா. நான் அதிகபட்சமாக எஃப்சியோட இருக்கிற வண்டியை 1 லேக் இது வரைக்கும் நான் கோட் பண்ணதே கிடையாது. ஏன்னா அதனால தான் நம்மளுக்கு ரொம்ப குயிக் சேல், அதே மாதிரி அதனால தான் நம்மளுக்கு பயங்கர ரெஸ்பான்ஸ் இருக்குது கஸ்டமர் கிட்ட. கண்டிப்பாக. ஆனால் இந்த வண்டி ஸ்டார்ட் பண்ணி காமிச்சிருங்களா? பார்க்கலாம் ப்ரோ. ப்ரோ இது 89 மாடல். FC இன்சூரன்ஸ் ரெண்டுமே கிடையாது, 3rd ஓனர்ஷிப்பில் இருக்குது. வண்டி வந்து ஆன்லைனில் இருக்குது ப்ரோ. ஓகேங்களா. எடுக்கிறவங்க லோக்கல்லேயே வந்து FC பண்ணிக்கலாம். சரிங்கண்ணா. இதுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 78,000 ரூபா ப்ரோ. ஃபிக்ஸட் ப்ரைஸ் ப்ரோ. யாருமே அதுவும் இன்னொரு விஷயம், ஜப்பான் 100 கொடுக்க மாட்டாங்க ப்ரோ. இது வந்து 89 கடைசி பேட்ச் வண்டி. இதில் என்ன சொல்கிறதுனா, எனக்கு மோஸ்ட்லி இந்த நம்பர் கூட பிடிச்சிருந்துச்சி. வண்டியை 89 ஃபைனல் நம்பர் பார்த்தீங்கன்னா 89 இருக்குது. இந்த நம்பரை பிடிச்சிருந்துச்சி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை பம்பர், ஓல்டு பினி ஹோல்டரு, வண்டியில் வந்து G2 போரு எல்லாமே ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. டேங்க் சைடு ஷீல்டும் பெயிண்டிங்கும் சூப்பர். ஆமாம் ப்ரோ. இது வந்து டபுள் சைடு பெயிண்ட் ப்ரோ. க்ரீன் வித் பிளாக் மாதிரி வரும். இது என்ன சொல்லணும்னா, நைட்டில் பார்க்கும்போது வேறு சைடில் இருக்கும், பகலில் பார்க்கும்போது வேறு சைடில் இருக்கும் ப்ரோ. பகலில் பார்க்கும்போது என்ன சொல்லணும்னா பிளாக்குன்னு தான் நினைப்பாங்க. இது நைட்டில் பார்க்கும்போது ஃபுல்லாகவே க்ரீனாக தெரியும். சரிங்கண்ணா. அதே மாதிரி இது எடுக்கிறவங்களுக்கு செலவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு செலவு தான் ப்ரோ, FC இன்சூரன்ஸ் தான் ப்ரோ. அதை தவிர்த்து மற்றபடி வேறு என்ன செலவுனா, ஒரு மீட்ரு ஒன்று மாற்றினா போதும் ப்ரோ. அதை தவிர்த்து வேறு எந்த செலவுமே கிடையாது. ஓகே. ஏன்னா வண்டி அவுட்லுக்லேருந்து எல்லாமே ஓரளவுக்கு நீட்டாக தான் இருக்குது, அந்த அளவுக்கு ஒன்றும் ஒஸ்தாக இல்லை. அதனால் எடுக்கிற கஸ்டமர் சிம்பிளாக FC இன்சூரன்ஸு ஒரு நார்மல் ஜென்ரல் சர்வீஸ் பண்ணிங்கன்னா போதும். சரிங்கண்ணா. அதே மாதிரி நிறைய ஒரிஜினல் பேர்ஸ் இதில் வண்டியில் நிறைய இருக்குது ப்ரோ. போரு எல்லாமே ஓய் தான். சரிங்கண்ணா. ஸோ YAMAHA RX100 1989 ஜப்பான் மேக்கு, FC இன்சூரன்ஸ் மட்டும் பண்ணோம், 3rd ஓனர்ஷிப்பில். ஆமாம் ப்ரோ. 78,000 ரூபா தரம் ப்ரோ. ஃபிக்ஸட் ப்ரைஸ் ப்ரோ. சரிங்கண்ணா. CD100 போயிடுவோம். இன்னொன்று, இந்த வண்டி வந்து ரீசெண்டாக தான் ரெஸ்டோர் பண்ணியிருந்தார் ப்ரோ. கஸ்டமர் வந்து ஒரு 2.5 வருஷத்துக்கு முன்னாடி தான் ரெஸ்டோர் பண்ணியிருந்தார். அவர் ரெஸ்டோர் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 லேக் கிட்ட செலவு மட்டுமே பண்ணியிருக்காரு. அது செம்ம ரேட் இல்லைனா செம்ம டீலு. ஆமாம் ப்ரோ. ஓகேங்களா. YAMAHA RX100 வாங்க நினைக்கிறவங்க சீக்கிரமாக இந்த வீடியோ போடும்போதே சீக்கிரமாக அப்ரோச் பண்ணி வாங்கிக்கோங்க. ஏன்னா இந்த ப்ரைஸில் திரும்பி வருமானு தெரியாது, நம்மளுக்கே வருமானு தெரியாது. கண்டிப்பாக ப்ரோ, கண்டிப்பாக. ஆனால் போடும் ப்ரோ. என்ன சொன்னா, மேக்ஸிமம் 1 லட்ச ரூபா டச் ஆகாது ப்ரோ நம்ம போடுற ரேட்டு. அதுதான் நம்ம கிட்ட இருக்கிற ஸ்பெஷாலிட்டி. ஃபுல்லி ரெஸ்டோர்ட் வந்து நம்ம 88 ரூபாய் கொடுத்தோம்ல ஒரு வண்டி, 135 நினைக்கிறாரு. 88 ரூபாய். ஆமாம், 100 அந்த ரேட்டு. ஆமாம். போன வாட்டி 135 கொடுத்தது பார்த்தீங்கன்னா 73,000 தான் கொடுத்தோம், FC இன்சூரன்ஸ் இல்லை. ஆனால் 73,000 அலாய் வீலோட கொடுத்தோம். அதுதான். அதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்தீங்கன்னா 79,000 FCயோட ஆப் ரெஸ்டோர் பண்ண வண்டி கொடுத்தோம். அதுதான் நீங்கள் சொல்கிற ப்ரைஸ்னால தானே எல்லாருமே உங்களே எதிர்பார்த்துட்டு. ஆமாம் ப்ரோ. இந்த வண்டி ப்ரோ இது வந்து CD100 ப்ரோ. CD100 SS கிடையாது. ஓகே. ஓல்டு CD100 86 மாடல் ஃபர்ஸ்ட் பேட்ச் வண்டின்னு சொல்லுவாங்க ப்ரோ. இது
இது எடுக்கிற கஸ்டமரு இன்ஜின் 100% நல்லா இருக்குது ப்ரோ. எடுக்கிற கஸ்டமரு அவுட்லுக் மட்டும் ரெடி பண்ணிக்கினா போதும் ப்ரோ. அதை தவிர்த்து வேறு எதுவுமே பண்ண வேணாம். மெயினாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரிஜினல் மட்காடு. இது வந்து 86ல் கம்பெனியில் விட்ட மட்காடு. போர்க்கும் பார்த்தீங்கன்னா ஓல்டு டைப் போர்க்கு. இதெல்லாம் வந்து இந்த ஒரிஜினாலிட்டியோடு வந்து ஒரு 100 கிடைக்கிறது இன்றைக்கி பெரிய விஷயம் மார்க்கெட்டில். அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்தீங்கன்னா கேஸ் வந்து ஒன் சைடு பார்த்தீங்கன்னா ஓண்டான்னு போட்டிருக்கும். அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஜப்பான்னு போட்டிருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜப்பான்னு போட்டிருக்கும். அப்படியே செயின் கார்டு பார்த்தீங்கன்னா 86ல் வந்த ஒரிஜினல் செயின் கார்டு. இந்த ஸ்டிக்கர் கூட பிரிக்கல இன்னும். ஆனால் இதுக்கப்புறம் CD100 SS வந்துச்சுல்ல? ஆமாம் ப்ரோ. அதுக்கும் இதுக்கு என்னென்ன டிஃப்ரென்ஸு ப்ரோ? அதில் வந்து நிறைய என்ன சொல்கிறதுனா கொஞ்சம் வண்டியை கொஞ்சம் லைட் வெயிட் ஆக்குனாங்க ப்ரோ. ஓகேண்ணா. லைட் வெயிட் ஆக்குனாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறதுனா கிளச்சி அதெல்லாம் கொஞ்சம் வந்து ஆல்டர் பண்ணி விட்டாங்க ப்ரோ. அதே மாதிரி அதில் பார்த்தீங்கன்னா இந்த கிக்கர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கீழே மடக்கிற மாதிரி இருக்கும். ஓகே ஓகே. இது பார்த்தீங்கன்னா மேலேயே ஃபோல்ட் ஆகிடும். இப்போ நம்ம புல்லட்லாம் பார்ப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி டைப்பில் வரும் கிக்கர்ஸு. அதே மாதிரி எஸ்எஸில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த புட்ரஸ்லாம் வந்து மடக்க முடியாது. சைடில் வர புட்ரஸ்லாம் மடக்க முடியும். சாரி, இதில் மடக்க முடியாது. ராடோடைய சேவோடையே கொடுப்பாங்க. ஓகே. இதுக்கு எவ்வளோ கோட் பண்ணுறீங்க? ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாமா ப்ரோ? கண்டிப்பாக. எடுக்கிற கஸ்டமர் ஒயரிங் மட்டும் கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்கும் ப்ரோ. அதுவும் அவுட்லுக்கை மட்டும் ரெடி பண்ணிக்கணும் ப்ரோ. மற்றபடி வண்டி வந்து எஃப்சி பார்த்தீங்கன்னா 2018ல் முடிஞ்சிருக்கு ப்ரோ. ஓகே. 3rd ஓனர்ஷிப்பில் இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற விலை 24 ப்ரோ. 24,000. ஆமாம் ப்ரோ. ஸோ ஹீரோ அது இன்னொரு விஷயம், இன்றைக்கி CD100 மார்க்கெட்டில் சரியான ரேட்டு விற்கிறாங்க. இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட்டுக்கு யார் கேட்டாலும் 45,000 50,000ன்றாங்க. என்னென்னா அவுட்லுக் மட்டும் ரெடி பண்ணிடுறாங்க. அதை நம்ம தப்பு சொல்ல முடியாது. வாங்குறவங்க அதுக்கும் வாங்குறதுக்கு ஆள் இருக்காங்க. CD100 SS தான் நிறைய பேர் கொடுக்குறாங்க. இது SS, இது வந்து 100 ப்ரோ. அவங்க கொடுக்குறது SS. இது வந்து ஒரிஜினல் 100. ஓகே. இப்போ நம்ம எப்படி 135க்கும் 100க்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு இல்லையா RX-ல, அந்த மாதிரி ப்ரோ. இது வந்து 100 சுசுகி MAX100R வித் எஃப்சியோட எவ்வளோ சொன்னீங்க? 15,800 ரூபா ப்ரோ. ஓகே, சாரி நான் சொல்லிடுறேன் ப்ரோ. 1999 மாடல் ப்ரோ இது. ஓகேங்களா? செகண்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குது. எஃப்சி வந்து 2005 வரைக்கும் 25 வரைக்கும் இருக்குது. இன்னும் ஒரு என்ன சொல்கிறேன்னா ஒரு 1 இயருக்கு இருக்குது எஃப்சி. சரிங்கண்ணா. இது எடுக்கிற கஸ்டமர் கம்பல்சரி ஜென்ரல் சர்வீஸ் பண்ணிக்கணும் ப்ரோ. சரிங்கண்ணா. ஏன்னா இந்த வண்டி வந்து நம்ம எடுத்தோம் எதுவுமே ஒர்க்லாம் பண்ணல. இதில் எடுக்கிற கஸ்டமர் ஜென்ரல் சர்வீஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி சைலன்சர் வந்து டிரான்ஸ்போர்ட்டில் வரும்போது நம்மளுக்கு மூத்தாண்ட கட் ஆகிடுச்சு. அது எடுக்கிற கஸ்டமருக்கு நான் சைலன்சர் மட்டும் நான் பண்ணி கொடுத்துருவேன். மற்றபடி அவங்க இன்ஜின் ஆயில், பிரேக்ஸு இதெல்லாம் வந்து ஜென்ரல் சர்வீஸ் அவங்க தான் ப்ரோ பண்ணிக்கணும். சரிங்கண்ணா. ஸோ சுசுகி MAX100R எஃப்சி கரண்ட்டோட 2025 வரையும் எஃப்சி கரண்ட்டோட ஒரு வெஹிக்கிள் சேலுக்கு இருக்குது. 15,800 தான் கேட்குறாங்க. இது வந்து அந்த சைலன்சர் பெண்டு மட்டும் ஸ்டார்ட் மட்டும் பண்ணி பார்க்கலாம் ப்ரோ. ஆனால் சவுண்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா சைலன்சர் கட் ஆகிருக்கு. என்ன லைட்டை ஸ்டார்ட் பண்ணி காட்டிடலாம் ப்ரோ. சரிங்கண்ணா. எடுக்கிற கஸ்டமருக்கு வரும்போது சைலன்சரு ஃபினிஷிங்காக இருக்கும் ப்ரோ. சரிங்கண்ணா. ஆனால் இப்போ இது மூணுமே எங்கே வந்து வாங்கணும், உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணுறது அதை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. நார்மலாக கொடுக்குற மாதிரி மொபைல் நம்பர் கொடுத்துருங்க ப்ரோ. நம்ம லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சென்னை பெரம்பூர் ப்ரோ. ஓகேண்ணா. ஓகேங்களா? அதுவும் மோஸ்ட்லி RX-க்கு வரவங்க சீக்கிரமாக கால் பண்ணிட்டு வந்துருங்க. ஹெவி காம்படிஷன் இருக்கும் இந்த வண்டிக்கு. கண்டிப்பாக. ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் இந்த ரேஞ்சுக்கு வண்டி கிடைக்கிறது பெரிய விஷயம். சரிங்கண்ணா. இந்த மாதிரி ஒரு 10 வண்டி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம தானே ட்ரெண்டிங் நம்பர். ஆமாம் ப்ரோ. நாமளும் பார்த்தீங்கன்னா ஸோ ஏன்னா நம்ம ஒரு 5 வண்டி 7 வண்டி 8 வண்டி சேல் போட்டு மக்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்மளே நிறைய வண்டி தானே ப்ரோ அடிக்கடிக்கு ரெகுலராக சேல் போடுவோம். இந்த வாட்டி வந்து நம்ம நடுவில் நிறைய வண்டி எடுக்கல. அதனால தான் டிலே ஆகிடுச்சு. இப்போ அடுத்த பேட்சும் வருது ப்ரோ. 135ல் எஃப்சியோட கரண்ட்டோட வருது ப்ரோ. ஓகே ஓகே. நிறைய வண்டி வர வேண்டியது இருக்குது. அடுத்தது அதுதான் நான் கேட்குறாங்க. யார் என்னென்ன பைக்ஸ்லாம் அடுத்த இந்த மந்தில் வர வேண்டியது ப்ரோ? 80s மாடல் புல்லட் ஒன்று வருது ப்ரோ. அப்புறம் பார்த்தீங்கன்னா TVS MAX100 வருது. 135 கன்ஃபார்மாக வருது ப்ரோ. சரி. இன்னும் வர வண்டிங்க நடுவில் வரும் ப்ரோ. அந்த வண்டி வந்தாலும் எடுப்போம். எடுத்து ரீசனபிள் ரேட்டுக்கு கண்டிப்பாக கோட் பண்ணி கொடுப்போம் ப்ரோ நம்ம. சரிங்க. இந்த மந்த் அப்போ நம்ம நிறைய பைக்ஸ் வந்து சிவானா கிட்ட வந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா நம்ம மற்ற வீடியோஸ்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சிவானா கூட எப்போ வீடியோ பண்ண போறீங்க, MAX100 எனக்கு வேணும், எப்போ நீங்கள் வீடியோ பண்ண போறீங்க கேட்கலையா? அவங்க என்ன நினைக்கிறோம், நான் உங்களை ஃபோனில் சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிடுறேன் ப்ரோ. ஹெவி கால்ஸ் ப்ரோ. என்னன்னா நம்ம ஒரு வீடியோ போடுறோம்னு நினச்சிங்க ப்ரோ, குறைஞ்சபட்சம் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் எல்லாம் சேர்த்து ஓவராலாக 3 லட்சத்துலேருந்து 4 லட்சம் வியூஸ் போகுது ப்ரோ. இப்போது அதில் வாங்குறதுல ஒரு 10% பேர்னா கூட எனக்கு குறைஞ்சது ஒரு 30,000 கால்லேருந்து 40,000 கால் வருது. அதுவும் வீடியோ போட்டு ரொம்ப நாள் கழிச்சுலாம் கால் வருதெல்லாம் நிறைய இருக்குது.
இதனால் நான் என்ன பண்ணுறேன்னா பேச முடியல ப்ரோ, பேசி தொண்டெல்லாம் வலிக்குது, ஆளும் பழுசதில்ல, அதனால் ஃபோனே சுவிச் ஆஃப் பண்ணுற லெவலாக ஆகுது ப்ரோ. சரி, கண்டிப்பாக கொடுக்கலாம் ப்ரோ. நம்ம அதே மாதிரி வண்டி போடும்போது கம்பல்சரி ஃபோன் பண்ணாங்கன்னா எடுப்போம் ப்ரோ. வண்டி சோல்ட் ஆயிடுச்சுன்னா ஒரு டைமில் சுவிச் ஆஃபில் இருக்கும். கஸ்டமர் எதனா சேல் பண்ணோம், அவங்க வண்டி சேல் பண்ணோன்னா கண்டிப்பாக எனக்கு வண்டியோட ஃபோட்டோ எனக்கு வாட்ஸ்அப் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நம்மளே கால் பண்ணுவோம் ப்ரோ. கால் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிப்போம் ப்ரோ. அதே மாதிரி விற்கிற கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேயுமே அழிய தேவையில்லைங்க. ஜஸ்ட் நம்மளுக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சிங்கன்னா ரேட்டு ஓகேனா நீங்கள் டைரெக்டாக வண்டியை கொடுத்துட்டு அடுத்த செகண்டே பேமெண்ட் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாங்க. சரிங்கண்ணா. ஸோ நீங்கள் உங்கள் ஓல்டு வெஹிக்கிளை சேல் பண்ணணுன்னா நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும் சரி, இந்த சென்னை சர்க்கிளில் இருந்தாலும் சரி, நீங்கள் சிவா அண்ணாவோட ஃபோன் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து அவருக்கு வந்து ஃபோட்டோஸ் எடுத்து பைக்கோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா ப்ரைஸ் ஓகே அப்படின்னா நீங்கள் உடனே அவங்க ஃபோட்டோ அனுப்பிச்சாலுமே நானே கால் பண்ணுவோம் ப்ரோ. ஓகேண்ணா. கால் பண்ணி ப்ரைஸ் ஓகேனா வண்டி அவங்க லோக்கலில் இருந்தாங்கன்னா டைரெக்டாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு பேமெண்ட் வாங்கிக்கலாம் ப்ரோ கையோட. அப்படி இல்லை ஊர் சைடில் இருக்காங்கன்னா என் சர்க்கிளில் லாங்கில் இருப்பாங்க, அவங்கள விட்டும் பிக்கப் பண்ண சொல்லுவேன். அப்படி சப்போஸ் இல்லைனா என் சர்க்கிளில் யாரும் இல்லைனா அவங்க கொரியர் பண்ணுற மாதிரி இருக்கும். கொரியர் பண்ணி வண்டி கைக்கு வந்துச்சுன்னா உடனே பேமெண்ட் ரிலீஸ் பண்ணுறோம் ப்ரோ. சரிங்கண்ணா, ஓகேண்ணா. ஸோ அண்ணனோட டீட்டெயில் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பைக்ஸ் வேணுன்றவங்க சீக்கிரமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மந்த் இன்னும் 2-3 வீடியோ இந்த மாதிரி ஒரு 5 பைக் 6 பைக் வந்து சிவாங்கண்ணன் கிட்டேருந்து எதிர்பார்க்கலாம். மோர் வரைக்கும்னா பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன்.